அருள்மிகு கணக்கன்பட்டி பழனிசாமி ஜீவ சமாதி பழனிக்கு 8 கிலோமீட்டர் முன்னதாக கணக்கன்பட்டி அமைந்துள்ளது. இங்குதான் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. இந்த இடம்லாம் பருத்திக்காடாக இருந்த இடம். சாமிகள் இருந்த காலத்தில் மோகன் தோட்டம் என்று அழைக்கப்படும். அவர் சமாதி ஆகும்போது இந்த இடம் பருத்திக்காடாக இருக்கும். இப்போ இவ்வளோ வாகனங்கள் நிறுத்தியிருக்காங்க. நன்றி, வணக்கம். அருள்மிகு கணக்கன்பட்டி சாமிகள் வாழ்ந்த காலத்தில் எண்ணற்ற அற்புதங்கள் செய்தவர். ஒரு மனிதன் தெய்வம் ஆகலாம், ஆனால் சொந்த ஊரில் சாதாரண மனிதனாக வாழ்ந்தவர். இறைநிலை பெற்று நமக்கு இன்றும் அருள் செய்கிறார். அனைவரும் வருக, அருள் பெறுக. சாமிகளுக்கு இரண்டு நாட்கள் காலை மாலை இரவு தொடர்ந்து சிறப்பான நிலவரத்துடன் கருதப்படுகிறது. வாழ்க்கையில் ஒரு முறையாக இந்த சித்தருடைய குரு பூஜையை சென்று தினசரி 3 வேளையும் வழங்கப்படும் நல்ல பிரசாதம் பெற்று நலமுடன் வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனியெல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. நல்ல ஒரு நினைத்த எங்கடா கோடி சித்தர்கள் திருவள்ளுவர் கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர் திருவடி சரணம். அருள்மிகு கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர் திருவடி சரணம். அருள்மிகு கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர் திருவடி சரணம். 10ஆம் ஆண்டு குரு பூஜை காணொலி சிறப்புடன் வழங்கிய நண்பர் சென்னை பாபு, திருமதி கீதா பாபு. கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர் திருவடி அருள்மிகு ஐயாவை நம்பி வந்தவர்கள் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த துன்பத்தில் இருந்தாலும், துக்கத்தில் இருந்தாலும், அப்படியே மூழ்கி போய்விட்டாலும் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் நான் கேட்டேன். மோகனுடைய அறையில் ஒரு கணவன், ஒரு மனைவி, உறவினர் 3 பேர் வர்றாங்க. அவங்க ஐயாவை வந்து குளியலறை போன்ற அனைத்து வசதிகளும் உண்டு. அதே சமயம் இந்த இரவு நேரத்தில் தங்குவதற்கு முன்னுங்களை தவிர கொரோனா வந்த பிறகு இரவில் தங்குவதற்கு நல்லோர் நினைக்க நிகழ்க சாமிகளை நேரில் பார்த்து தரிசனம் செய்து ஆசை பெற்றாலும் பல்வேறு என்னுடைய சொந்த பிரச்சனைகளை முயற்சி செய்து அருள் செய்திருக்கிறார். இந்த நண்பர் திருமதி கீதா சென்றாரு. நமக்கு நன்றி, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல அனைத்து பழனி கணக்கன்பட்டி சாமி
அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம், முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம். தினசரி காலை 11:30 முதல் பகல் 12 மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள். முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள். மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது. ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம். வாழ்த்துக்கள். Do அன்னதானம் poor feeding daily in Abhijit night between 11:30 AM to 12 noon. Very auspicious time. It reduces karmas and sorrows. Please follow this, share it, like it. Thank you. Subscribe me. இனியெல்லாம் நன்மையே, இனியெல்லாம் நன்மையே. ஆ உ ஈ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும், நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஆ உ ஈ ஓ ஏ இம். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனியெல்லாம் நன்மையே. உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் முறையில் சர்வகாரி சித்தி தரும், சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி, முக ஒளி பயிற்சி, கர்மவினைகளை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி, உணவு தவம் பயிற்சி, சித்தருடைய இருப்பிடங்கள், ஜீவசமாதி, குரு பூஜை விவரங்கள், வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. In YouTube's Siddhar Secrets. Please subscribe, like, share to your friends and relatives. 9382689894 9382689894. உங்களுக்காக 24 மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளவும்.